அனைவருக்கும் வணக்கம். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்தியில் மார்க்கெட் பற்றியும், அடிப்படையில் வலுவான 3 நிறுவனங்கள் பற்றியும் மற்றும் தங்கம் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். தினசரி மார்க்கெட் போக்கு குறித்த அதன் பகுப்பாய்வின் அடிப்படையில் உள்நாட்டு தரகு நிறுவனமான ஜெயம் பைனான்சியல் சர்வீசஸின் கூற்றுப்படி நிப்டி அதன் தொடர்ச்சியான 9 வர்த்தக நாளின் இழப்பிலிருந்து மீண்டு வரும் என கணித்திருந்தது. 2015ஆம் ஆண்டு முதல் நிப்டி 4 முறை தொடர்ச்சியாக 8 வர்த்தக நாட்களும், ஒரு முறை தொடர்ச்சியாக 9 வர்த்தக நாட்களும் சரிவில் முடிந்துள்ளது. முதல் 8 தொடர்ச்சியான எதிர்மறை அமர்வுகளின் கவனிக்கப்பட்ட 5 சந்தர்ப்பங்களில் நிப்டி 4% குறைந்துள்ளது. அதிகபட்ச சரிவு 4.4%ஆகவும் குறைந்தபட்ச சரிவு 3.4%ஆகவும் உள்ளது. தற்போதைய நிகழ்வில் நிப்டியின் சரிவு 4% உள்ளது. மணி கண்ட்ரோல் செய்தியில் ஜேஎம் பைனான்சியல்ஸின் பகுப்பாய்வுகளின்படி 9ஆம் நாளான இன்று நிப்டி 186.95 புள்ளிகள் குறைந்து 22,742.30 துவங்கியது. 9வது நாளிலும் மார்க்கெட் சரிவில் முடியும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மார்க்கெட் சிறிதாக உயர்ந்து முடிவில் சென்செக்ஸ் 57.65 புள்ளிகள் அதிகரித்து 75,996.86 நிப்டி 30.25 புள்ளிகள் அதிகரித்து 22,959.50 இருந்தன. நிப்டி பேங்க் பாசிட்டிவாகவும் நிப்டி ஐடி நெகட்டிவாகவும் முடிந்தன. பிஎஸ்சி மிட் கேப் 0.4%, பிஎஸ்சி ஸ்மால் கேப் 0.6% சரிந்தன. துறைவாரியாக பார்த்தால் ஆட்டோ, ஐடி, தொலைத்தொடர்பு, மீடியா 0.5% இருந்து 1% வரை சரிந்தன. அதே நேரத்தில் பார்மா, பிஎஸ்யூ பேங்க், கன்சியூமர் குட்ஸ் மெட்டல் 0.5% இருந்து 1% வரை உயர்ந்தன. 70% வரை 3 வருட CAGR-உடன் அடிப்படையில் வலுவான பங்குகள் உங்கள் கண்காணிப்பில் இருக்க வேண்டும். ட்ரேட் பிரைன்ஸ் தொகுத்து வழங்கிய செய்தியை பார்ப்போம். CAGR என்பது காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் ஆகும். கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எவ்வளவு வளர்ந்துள்ளது என்பதை அளவிடுவதற்கான ஒரு முக்கிய வழியாகும். எளிய வளர்ச்சி விகிதங்களை போலன்றி CAGR என்பது ஒவ்வொரு ஆண்டும் உண்மையான வளர்ச்சி மாறினாலும் வருடாந்திர வளர்ச்சியின் மென்மையான மற்றும் துல்லியமான பிக்சரை அளிக்கிறது. மேலும் உயர்தர நிர்வாகத்தால் ஆதரிக்கப்பட்டு 70%க்கும் அதிகமான நிகர லாப CAGR-உடன் நிலையான வருவாய் மற்றும் நிகர லாப வளர்ச்சியை கொண்ட அடிப்படையில் வலுவான 3 நிறுவனங்கள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன. அந்த வகையில் முதலாவது நிறுவனம் மஜகான் டக் ஷிப் பில்டர்ஸ் என்பது இந்தியாவின் முன்னணி கப்பல் கட்டும் தளமாகும். இது போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் வணிக கப்பல்களை உருவாக்குவதில் நிபுணத்துவம் பெற்றது. 1934ஆம் ஆண்டு நிறுவப்பட்டு மும்பையை தலைமையிடமாக கொண்ட மஜகான் டக் ஷிப் பில்டர்ஸ் வணிக கப்பல்கள், கடல் தளங்களுடன் இந்திய கடற்படைக்கான ஸ்டைல் போர்க்கப்பல்கள், அழிப்பான்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளிட்ட மேம்பட்ட கடற்படை சொத்துக்களை உருவாக்குகிறது. 2024 நிதியாண்டில் நிறுவனம் 10,568 கோடி வருவாயை பெற்றது. இது 2023 நிதியாண்டில் 8,514.1 கோடியிலிருந்து 24.12% அதிகமாகும். மேலும் நிகர லாபம் 1,808.88 கோடியாக உள்ளது. இது 1,064.7 கோடியிலிருந்து 72.92% அதிகமாகும். 3 ஆண்டுகளில் நிகர லாபம் CAGR 58.62%ஆகவும் 3 ஆண்டுகளில் சராசரி ROE 10.96%ஆகவும் ROCE 13.36%ஆகவும் உள்ளது. இரண்டாவதாக பார்க்க இருக்கும் நிறுவனம்
அபார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். 1958ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட அபார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் மின்சாரம் மற்றும் உலோகவியல் பொறியியல் நிபுணத்துவம் பெற்ற ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட இந்திய நிறுவனமாகும். மும்பையை தலைமையிடமாக கொண்ட இது மின் பரிமாற்ற கடத்திகள், மின்மாற்றி மற்றும் சிறப்பு எண்ணெய்கள், மின் மற்றும் தொலைத்தொடர்பு கேபிள்கள் உள்ளிட்ட பல பிரிவுகளில் செயல்படுகிறது. இந்த நிறுவனம் குறிப்பிடத்தக்க உலகளாவிய இருப்பை கொண்டுள்ளது. 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. நிறுவனம் 2024 நிதியாண்டில் 16,239 கோடி வருவாயை பெற்றது. இது 2023 நிதியாண்டில் 14,389 கோடியிலிருந்து 12.85% அதிகமாகும். மேலும் நிகர லாபம் 825.11 கோடியாக உள்ளது. இது 637.72 கோடியிலிருந்து 29.38% அதிகமாகும். 3 ஆண்டுகளில் நிகர லாபம் CAGR 72.76%ஆகவும் 3 ஆண்டுகளின் சராசரி ROE 9%ஆகவும் ROCE 14.62%ஆகவும் உள்ளது. அடுத்து மூன்றாவதாக பார்க்க இருக்கும் நிறுவனம் யூனோ மிண்டா. 1958ஆம் ஆண்டு நிறுவனம் யூனோ மிண்டா லிமிடெட் இந்தியாவின் குருகிராமில் தலைமையகம் கொண்டது. இது தனியுரிம வாகன தேர்வுகள் மற்றும் அமைப்புகளின் உலகளாவிய முன்னணி உற்பத்தியாளராக உள்ளது. ஒரிஜினல் உற்பத்தியாளர்களுக்கு டயாவுன் சப்ளையராக செயல்படுகிறது. இந்த நிறுவனம் ஆட்டோமோட்டிவ் சுவிட்சுகள், லைட்டிங் சிஸ்டம்ஸ், அக்கோஸ்டிக்ஸ், இருக்கை அமைப்புகள் மற்றும் அலாய்வில்கள் உட்பட 25க்கும் மேற்பட்ட பிரிவுகளை உள்ளடக்கிய பல்வேறு தயாரிப்பு இலாக்காவை வழங்குகிறது. இது பயணிகள், கார்கள் போன்ற பல்வேறு வாகன பிரிவுகளுக்கு சேவை செய்கிறது. 2024 நிதியாண்டில் நிறுவனம் 14,064 கோடி வருவாயை பெற்றது. இது 2023 நிதியாண்டில் 11,285 கோடியிலிருந்து 24.62% அதிகமாகும். மேலும் நிகர லாபம் 924.71 கோடியாக உள்ளது. இது 700.23 கோடியிலிருந்து 32.5% அதிகமாகும். 3 ஆண்டுகளில் நிகர லாபம் CAGR 60.38%ஆகவும் 3 ஆண்டுகளில் சராசரி ROE 6.78ஆகவும் ROEC 6.95ஆகவும் உள்ளது. இந்த 3 நிறுவனங்களான மஜகாண்டக் ஷிப் பில்டர்ஸ், அபார் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் யூனோ மிண்டா பங்குகளை உங்கள் கண்காணிப்பு பட்டியலில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஆபரண தங்கம் 1 கிராம் 7,940 ஆகவும் வெள்ளி 1 கிராம் 108 ஆகவும் இருந்தது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.